ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் 18ஆம் தேதி வைகாசி 4ஆம் நாள் பாத்தீங்கன்னா சந்திர தரிசனமானது வருகிறது. பொதுவாகவே சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் சந்திர பகவானுக்கு உரிய நாளாக, கடவுள் வழிபாட்டிற்கு உரிய நாளாகவே நாம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்க செய்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள், நிறைய மாற்றங்களை நீங்க நிச்சயமா பார்க்கலாம். இந்த சந்திர தரிசனமானது கடவுள் வழிபாட்டிற்கு உரிய நாளாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே நாம கருதலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்க இந்த விஷயத்தை செய்தால் என்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிந்துக்கோங்க. அதாவது 3ஆம் பிறை சந்திர தரிசனத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு விஷயத்தை நாம கண்டிப்பா பார்க்கலாம். இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் பிறை அன்று சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபட வேண்டுங்க. இப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள், முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. ஆனால் 3ஆம் பிறை என்றால் என்ன, இதற்கு ஏன் அவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இந்த விஷயமானது இருக்கிறது. ஸோ உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இந்த நாளில் சந்திர பகவானை எதற்காக வழிபட வேண்டும், இந்த நாளில் என்ன செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ளலாம். இன்றைய தலைமுறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பா தெரிவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட 3ஆம் பிறையின் மகத்துவம் பற்றி நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பிறை சந்திரன் என்பது சிவபெருமானுடனும் அம்பிகையுடனும் தொடர்பு உடையதாகவே சொல்லப்படுது. அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி சந்திர பகவான் என்பவர் மனதிற்கு காரணமானவர் என்று சொல்லப்படுகிறது. ஒருவர் தெளிவான மனநிலையில இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியுங்க. அதற்கு சந்திரனின் அருள் அவசியம் தேவை அப்படின்னு சொல்வாங்க. 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ இதனுடைய சிறப்பு அம்சமாகவே நாம இந்த விஷயத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகவே நம்ம கருதலாம். அமாவாசைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நிலவு தெரிவதில்லை. ஆனால் 3ஆம் பிறை நாளான துவதிதியை திதியில் தெரியும் நிலவு பார்த்தீங்கன்னா அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்குங்க. 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்னே, அதாவது 6:30 மணி அளவில் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6:30 மணியில் தோன்றக்கூடிய பிறையை நாம சொல்லலாம். 3ஆம் பிறையை தெய்வீக பிறை என்று சொல்லப்படுது. சிவபெருமான் தன் தலையில் 3ஆம் பிறை சந்திரனைய சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகின்றார். 3ஆம் பிறையினுடைய சிறப்பான மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்லங்க, அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம என்ற மந்திரத்தை நீங்க மனதார சொல்லலாம். அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் நீங்க உச்சரித்து வரலாம். இந்த மாதிரி நீங்க சொல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனதில் ஒரு அமைதி பெருக்குங்க. அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை நீங்க நிச்சயமா அடையலாம். உங்களுக்கு தெளிந்த மனநிலை வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க 3ஆம் பிறை அன்று செய்யலாம். தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் கண்டு வந்தீங்கன்னா எந்த நிலையிலும் மன வியாதிகளோ உங்களுக்கு வராதுங்க. இதனால உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்களுடைய தேவைகள் யாவுமே பூர்த்தியாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திரனை எந்த மாதிரி முறையில வழிபாடு செய்யணும், எப்படி வணங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாமிழத்தட்டில் பச்சரிசி அல்லது பச்சை நெல் பரப்பி அதன் மேல் காமாட்சி அம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு அல்லது பருத்து நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து நீங்க வழிபாடு செய்யலாம். அப்போது இறைவனை மும்மூர்த்தியாக பாவித்து வணங்க வேண்டுவது அவசியம். பிறையை பார்த்து கையேந்து வணங்க வேண்டுங்க. தேவையை கேட்க வேண்டுங்க. அதாவது பிறையை பார்த்த உடனே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் என எதுவாக இருந்தாலும் மனதார நீங்க பிரார்த்தனை செய்யலாம். அதுபோலவே இந்த தேவையை கேட்பதற்கு முன்பாக இன்று காலையில இருந்து ஏதாவது ஒரு உயிர்க்காவது நீங்க உணவு மற்றும் தண்ணீரை தானம் தர்மமாக செய்யணும். அதாவது சந்திர தரிசன நாளில் காலையிலிருந்து நீங்க இந்த மாதிரி யாருக்காவது ஒருவருக்காவது நீங்க உதவியாக செய்யலாம். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க செய்து இருக்கணுங்க.
மேலும் பார்த்தீங்கன்னா சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டியதை கேட்கும்போது கையேந்தியே கேட்க வேண்டும். ஸோ உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் கடவுளுக்கு முன்னாடி வைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கையேந்து கேட்டீங்கன்னா இதற்கு இரட்டிப்பு பலனே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அதுவே யாசகம் பெறுவது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வணங்கி முடித்த பின் அந்த தீபத்தை ஒரு முறை சுற்றி வந்து வடக்கி நோக்கி விழுந்து வணங்க வேண்டும். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா சிறிது தண்ணீர் எடுத்து பூமியில் விட்டு தீபத்தை அணையாமல் நடுவேட்டில் கொண்டு வந்து வைத்து வணங்க வேண்டும். இது போல் குறைந்தது பார்த்தீங்கன்னா 3 சந்திர தரிசனையாவது நீங்க செய்து வருவது உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி செய்து வந்தீங்கன்னா ஆயுளுக்கும் செய்து வந்தால் வீட்டில் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்கள் ஆயுள் இருக்கும் வரை நீங்க இந்த விஷயத்தை கண்டிப்பா செய்யலாம். சந்திர தரிசனத்துடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையை அடுத்து வரும் 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு அறிவு வளரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், கேட்ட வரம் கிடைக்கும், செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து கிடைக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாகவே நம்ம சொல்லலாம், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வேளையில சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா செல்வம் பெருகுங்க. திருமணம் ஆனவர்களா இருந்தீங்கன்னா தம்பதிகள் சமமாக நின்று சந்திர தரிசனம் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து 3ஆம் பிறையை தரிசிக்கலாம். இதனால குடும்ப ஒற்றுமை பெருகுங்க. யாரெல்லாம் சந்திரனை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதுமே இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டீங்கன்னா சந்திரனின் பரிபூரண அருளை நிச்சயமா உங்களால பெற முடியும். சந்திரனை தரிசிக்கக்கூடிய வேளையில கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக 3 முறை சுட்டி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வழிபாடு செய்யணும். இப்படி செய்து வந்தீங்கன்னா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த சந்திர தரிசனத்திற்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கே நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்கள் அனைத்துமே உண்மையாக நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம பார்க்கலாம். சந்திர தரிசனம் அன்று 3ஆம் பிறையை பார்த்து சந்திர பகவானை மனதார நினைத்து நீங்க இந்த மாதிரி முறைகளில் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்தது நடக்கும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், உங்களுடைய கனவுகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா நடக்குங்க. ஸோ கண்டிப்பா நாளை நாள் வரக்கூடிய சந்திர தரிசன நாளில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா நீங்க பின்பற்றி நடக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சந்திர தரிசனம் அன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.